வணக்கம் வணக்கம். ம் எல்லோருக்கும் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உழப்பா ஏற்றிட்டேன், சாமி கும்பிடுறேன். என்ன பொங்கல் ஆக்கிறீங்க? இல்லை, எப்பயுமே காலையில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கல, சாமி கும்பிட்டு வைக்கணும். அப்படிதான் நமக்கு எந்த தடையும் இல்லாமல் எல்லாம் நடக்கும். ஓ, சாதத்தில் சாமியை நினைக்கிறது தப்பு இல்லை. சரி, சாதத்தில் என்ன தடை வரும்போது? நீ நினைக்கிற மாதிரி இல்லை, சாதமும் அது வெந்து வேகணும், ஒழுங்கா இருக்கணும், எல்லாமே இருக்கு. அப்போ எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம கையில் கிடையாது. எல்லாமே கடவுள் நினைச்சாரு. இப்போ மாற்றிக்க முடிஞ்ச விஷயங்களை நம்ம மாற்றிக்கலாம்ல? அது நம்ம மாற்றிக்க அதுவும் முடியலைங்கிறீங்க. இல்லை மம்மி, இப்போ வந்து 2 வீலரில் சாமியை வேண்டிக்கிட்டு ஓட்டுறோம்னா, 4 வீலரில் சாமியை வேண்டிக்கிட்டு ஓட்டுறோம்னா அது வந்து நம்மளால் இப்போ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அது நம்மளை மட்டும் நம்பி இல்லை, ஏற்ற வர்றவங்களும் கரெக்டாக வரணும், அதை நம்பியே இருக்கு. ஆனால் வந்து இப்போ அரிசிக்கு உலை வைக்கிறது, பருப்பு வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம கையில் இருந்தாலுமே அது கடவுளோட அனுக்கிரகம் தான். அது சோறா வடிச்சு நம்ம மனசார சாப்பிட முடியும். அதுவுமே நம்ம கையில் இல்லை. பருப்பு ஏற்றிருக்காங்க. எந்த ஒரு செயலுமே நம்மளால் செய்ய முடியாது, மேலே இருக்கவங்க இயக்குனாதே. ஓ, இந்த நேரத்தில் நீ பண்ணணும், நீ செய்யணும், நீ வரணும்னு எழுதியிருந்தேன். அதனாலதான் சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறது. சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சா எந்த தடங்களும் இருக்காது, அது பாட்டுக்கு நடக்கும். ஓ, அரிசி கிளஞ்சி வச்சு அப்புறம் நீ காலையில் என்ன செஞ்சால் நல்லது? காலையில் எந்திரிச்சோடனே கைகால் மூஞ்சி கழுவிட்டு, பல்ல விளக்கிட்டு, மூஞ்சி கழுவிட்டு, நம்ம விளக்கேற்றி நம்ம சாமியை, குலசாமியை, மற்ற தெய்வங்களை எல்லாத்தையும் நம்மளுக்கு வேண்டி கும்பிடணும். வேண்டி கும்பிட்டுட்டு இல்லை செயல் வந்து காலையில் எக்ஸசைஸ் செஞ்சா என்ன பண்ணா நல்லது? எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிறவங்க செய்யலாம், நமக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. நம்ம வீட்டு வேலையோ அப்படிங்கிற ஒரே சாப்டர் மட்டும்தான். வீட்டு வேலையோ ஒரு எக்ஸசைஸ். ஆமா, இங்க எடுக்கிறான், இங்க வைக்கிறான். ஆமா, இந்த வேலை செய்யறதுக்கே இது எனர்ஜி வேணும் தானே. இது சாத்தியமா சாதாரணமா செய்ய முடியாது. இதுவும் நம்ம நல்லா இருந்தா மட்டும்தான் எல்லாம் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த வேலையே பழு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நீ அப்ப இந்த அரிசி களையிறது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த அரிசி களையிறது பெரிய மலை மாதிரி இருக்கும். உடம்பு நல்லா இருக்கையில இது தூசி மாதிரி இருக்கும். ஆமா, உடம்பு சரியில்லாததுல பாத்தீங்கன்னா அப்படிதான் சற்று டொங்கல் போல. ஆமா, பைய வந்து கிளையிறதே பெரிய பாடா இருக்கும். இறைவனோட வரம் தான் வேணும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும். ஆமா, அதுக்கும் இறைவனோட இதே வேணும். ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும், 2வது மணி இருக்கணும், ஆமா, 3வது மற்றதெல்லாம். இப்போ ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்தால் மணி இல்லைனாலும் கஷ்டம். ஆமா, மணி இருந்த ஹெல்த் கண்டிஷன் இல்லைன்னா, மணி இருந்து ஹெல்த் கண்டிஷன் இல்லைன்னா சுத்தமா அந்த மணியோட சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. மணி இருக்குன்னா நீ இப்போ எந்திரிச்சு போற நேரத்துக்கு போகணும். எதுக்காக பணக்காரங்களா ஆக்டிவா ஜிம்முக்கு போறாங்க பண்றாங்க? கார்ல போனாலும் இறங்கி போகையில நீ சற்று தொங்கல் போல இப்படி போனேன்னா நல்லா இருக்காதுல்ல. ஆமா, இப்படி போனா தானே நல்லா இருக்கு. ரஜினி எல்லாம் அப்படித்தானே போறாரு, ஃபாஸ்டா போனா தானே நல்லா இருக்கும். ஓ, தொங்கல் போல் இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அதனால ஆக்டிவா இருக்கணும்னாக்க நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஜிம்முக்கு போகணும், நடக்கணும், நடைப்பயிற்சி கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும். ஆம்பளை கண்டிப்பா நடைப்பயிற்சி கொடுக்கணும், லேடிஸ் வேண்டாம். லேடிஸ் முடிஞ்சா பண்ணலாம். ஏன்னா நாங்க நின்று சமைக்கிறதே கஷ்டப்பட்டு தான் சமைக்கிறோம். நிக்கிறது நடக்க, இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதே நடக்கிறோம். ஆம்பளை அப்படி கிடையாது. ஏன் சமைக்கிறது உட்காந்துக்கிட்டு சமைக்க முடியாதா? உட்காந்துக்கிட்டு சமைக்கிறேன்னா திட்டு உட்காந்து கீழே உட்காந்துருக்கு. இப்ப யாருமே உட்காந்து போய் சமைக்கிற வேலையே இல்லை. ஆமா, ஏன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கணும்ல, அடுப்புக்கு ஈக்குவலா.
நம்ம அடிக்கடி பொங்கிடுச்சான்னு பார்க்கணும், அடிக்கடி வெந்துருச்சான்னு பார்க்கணும். அந்த காலத்துல எல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டு தான் சமைப்பாங்க. ஆமா, ஈக்குவலா அடுப்புக்கு ஈக்குவலா உட்காந்து சமைப்பாங்க. பலகையை போட்டுக்கிட்டு வேணா உட்காருவாங்க. இப்போ எல்லாம் அது கிடையாது. இப்போ எல்லா கிச்சன்லயுமே நின்றுக்கிட்டே சமைக்கிற மாதிரி. ஆமா, ஆனா வந்து சமைக்கிறது ஈஸி ஆயிடுச்சு. ஆமா, இல்ல சமைக்கிறது ஈஸி எல்லாம் கிடையாது. நீங்க தான் சொல்றீங்கல்ல, 1/4 மணி நேரத்துல பண்ணிடுவேன், 1/2 மணி நேரத்துல நான் பண்றேன். அது கஷ்டம் தான். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. நான் குக்கர் இருக்கனால எனக்கு வேலை ஈஸியா. இந்த குக்கர்னால அவர் போட்டுருக்காங்களா? இதான் வள்ளிகண்ணு மம்மியோட உற்ற நண்பன். ஆமா, இது இருக்கனாலதான் என்னால ஈஸியா சமைக்க முடியுது. இல்லைன்னா சமையலுங்கிறது கஷ்டம் தான். பருப்பு தனியா அவிய போட்டு அந்த குக்கர்லாம் எனக்கு பெருசா இருக்க மாதிரி இருக்கு. அளவுல வேற குக்கர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, 3 வேற 5 லிட்டர் குக்கர் எல்லாம் இருக்கு, 2-3. ஆனா அதெல்லாம் எனக்கு அளவு பெருசா இருக்க மாதிரி. இது அளவு பெருசா இருக்கு. அளவு பெருசா இருந்தா அதிகமா தானே வைக்கலாம். அதிகமா வைக்கலாம். காய் நறுக்கிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சோறு வேகுது, பருப்பு வேக வச்சுட்டேன். காய் நறுக்கிட்டு வந்து சோறு வந்துட்டு இருக்கு. காய் நறுக்கிட்டு வந்து சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வள்ளிகண்ணு இங்கே வந்தாச்சா? இங்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய் நறுக்கி இங்கே வந்தாச்சு. அவரைக்காய், பீன்ஸு. என்ன இவ்வளோ வச்சுருக்கீங்க? சந்தையில் வாங்காது. இந்த கேரட்டு எல்லாம் போட்டு பொரியல் பண்ணுவோம். கேரட்டெல்லாம் வீட்டில் விளைய வைக்க முடியுமா மம்மி? கேரட்டெல்லாம் விளைய வைக்கிறாரு ஒரு சிலர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்னைக்குள்ள அப்படியே அன்னைக்கு பொடி ஒரு கிலோ இந்த இருச்சட்டி இப்படி கிண்டிக்கிட்டு இருக்கையில இந்த இடத்துல அப்படியே காட்டுங்க. அது அப்படியே சலம்படுத்திக்கிட்டே வருது, வலிக்குது. தேங்காய் வச்சுருக்கீங்களா? தேங்காய் எண்ணெயை வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி படுத்துல விளக்கும் போதெல்லாம். ஆமாம், அதனால சலம்படுத்து. அது வேற பயந்து. அன்னைக்கு பொடி வறுக்கையில இருச்சட்டியில் சுட்டுக்கிட்டேன். அப்படியே காயம்படுற அளவுக்கு சுட்டுக்கிறது. ஆமாம், இருச்சட்டியில கைப்பட்டுருச்சு. நல்ல சூடாக இருந்திருக்குமா? அது அப்படியே நல்லா சுட்டுருச்சு. நானும் சும்மா காஞ்சி போயிடும்னு டெங்கி டீசியா விட்டுட்டேன் 2-3 நாளா. பார்த்தா சலம் படுத்துக்கிட்டு சலம் கோர்த்துக்கிட்டே இருக்கு. சலம் கோர்த்துச்சுன்னா புண்ணு பெருசா போயிடும், அப்புறம் சிரமம். அதனாலதான் மஞ்சளும் இதுவும் வச்சு இப்போ விளக்கும் போது பிளாஸ்டிக் கவரை கையில் கட்டிக்கிட்டு விளக்குறேன். தண்ணி எப்படி இருந்தாலும் இப்படி வடியும் இல்லை நம்ம விளக்கும் போதுலாம். ஆமாம், அதனால பிளாஸ்டிக் கவர் எந்த ஒரு நமக்கு இதுவுமே அதோட இது இருந்தாதே அதோட அந்த இது யூஸ் ஆகலைன்னு வச்சுக்கிறதாடா அதுவே கஷ்டமா இருக்கு எனக்கு. அதில் கட்டிக்கிட்டு தான் விளக்க வேண்டியது. ஆனால் விளக்குறது அதில் இல்லைனாலும் அதில் படுது. ஆமாம். இதுவே இன்னும் விரலில் பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமாம், விளக்கிருக்கவே முடியாது. விரலில் பட்டிருந்தா கூட இந்த புளிக்கிளி கரைக்கிறான். புளி கரைச்சல் கரைக்கும் போது அதுல காஞ்சிடும். புளி வந்து அப்படி ஒரு நல்ல தன்மை உள்ளது. புளியில் காயமெல்லாம் காஞ்சிடும். அப்படியா? வெட்டுப்பட்டுருச்சுன்னு வைங்க, நம்ம புளி கரைக்கிறோம், உப்பு புளி கரைக்கிறதுலே அது உள்ள போய் காஞ்சிடும். சரி, அப்போ இதுக்கும் புளி கொஞ்சோண்டு வைக்கலாம்ல? அது வச்சு யாரும் தெரியாது. இது கரைக்கையில காஞ்சி போயிரும்னு சொல்லுவாங்க. இது நம்மளா புதுசா பண்ணக்கூடாதுல்ல. தேங்காய் எண்ணெய் தான் வைக்கலாம்ட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா ஆயுர்வேதிக் தான், எல்லாம் ஆன்டிபயோட்டிக் தான். ஆமா, நல்லா காஞ்சிடும் கொஞ்சம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன புண்ணுகளுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் வைக்கலாம். ஆமா, ஆயில்மெண்ட் போடுறத விட தேங்காய் எண்ணெய் நல்லது மம்மி. ஆமா, தேங்காய் எண்ணெய் மஞ்சளும் ஆன்டிபயோட்டிக் தான். மஞ்சள் வைக்கலாம். மஞ்சள் வச்சிருக்கேன். மஞ்சள் எல்லாத்துக்குமே இதுதான் கிருமி நாசினி தானே. அதனால நம்ம வாங்குற மஞ்சள் தூள் அதுல கலப்படம் இருக்கும். நம்ம கடையில வாங்குறது நம்ம அந்த பொங்கலுக்கு வாங்கி அரைக்கிறோம் பாரு. ஆமா, அது நல்லது. அது சாப்பாட்டுக்கு உள்ளுக்கு எல்லாம் போட்டுக்கணும். அது விரலி மஞ்சளா? விரலி இந்த மஞ்சள், பச்சை மஞ்சள். அது நல்ல இதுல காய வச்சு அதை உடைக்கிறது. வெயில்ல காய வச்சு நறுக்கி அரைக்கிறது. அதுக்கு நல்ல மஞ்சள் தன்மை அப்படியே இருக்கும். மஞ்சளோட குணம் அப்படியே இருக்கும். அது கலர் வந்து கலப்படம். அது கலர் மம்மி எப்படி இருக்கும்? கலர் நல்ல மஞ்சளா இருக்கும், திக்கு மஞ்சளா இருக்கும். இது அந்த அளவுக்கு இருக்காதா? இருக்காது. ஆமா, இதுல வந்து கலப்படம் பண்றாங்க, பச்சரிசி எல்லாம் கலக்குறாங்க. இந்த சொல்லுவீங்களே உங்க அண்ணன் வந்து மிளகாத்தூளோட பச்சரிசி மாவு கலந்துருவாப்புல, அது மாதிரி ஈரோட்டில்
எங்க அண்ணே மஞ்சள் முடி வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே? மஞ்சள் தூள் சேல்ஸ். அப்போ அவங்கெல்லாம் ரேஷன் அரிசி பச்சரிசி வாங்கிட்டு வந்து மஞ்சள் தூள்ல கலந்து அதை காய போட்டு அரைச்சி விற்பாரு. ஈரோட்டில் மேமே நல்ல சேல்ஸ் இல்லை. இந்த இதெல்லாம் தென்னாடு சொன்னாப்புல நைட்டு சந்தையிலலாம் அவர் திருச்செங்கோட்டில் தானே இருந்தார். ஆமாம் ஆமாம், அங்கெல்லாம் இதெல்லாம் நல்ல சீப்பாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம புதுக்கோட்டையில் தீபாவளி கடை போடுறவங்கெல்லாம் அங்கிட்டு போய் டசன் கணக்கில் வாங்கிட்டு வந்ததே இங்கே கடை ஒன்று ஒன்றா பிரித்து விற்கிறாங்க. அப்படியா? இப்போ அங்கே வந்து எல்லாமே எப்படி கொடுப்பாங்கன்னா 4, 8, 12, 10, 20 இப்படி கொடுப்பாங்க டசன் கணக்கில். டசனே வந்து 20 ரூபா, 500, 50 ரூபா, 100 ரூபா அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு பீஸு இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பீஸு 50 ரூபா அப்படி விற்கிறோம். அங்கேதான் கொஞ்சம் இது ஆனந்த செய்தெல்லாம் 3 மணிக்கு எந்திரிச்சு போய் அதை தான் வாங்குவாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு போய். ஆனால் எந்நேரமாக ஆள் இருந்துக்கிட்டே இருக்குமா ரோட்டில்? நைட்டெல்லாம் கூட 3 மணிலேருந்து ஆள் இருக்கும். 3 மணிலேருந்து ஆள் போவார். ஆனால் ரொம்பலாம் கூட்டா இருக்காது, தள்ளி முள்ளிக்கிட்டுலாம் கூட்டா இருக்காது. அந்த 3 மணிக்கு ஏன் எந்திரிக்கிறேன். ஆமாம், ரொம்ப சுறுசுறுப்பாக பிழைக்கணும்னு நினைக்கிறவன் மட்டும்தான் எந்திரிப்பேன், இல்லைன்னா எந்திரிக்க மாட்டேன். இல்லை மேமே, அப்போ நைட்டு எவ்வளோ நேரத்துக்கு தூங்குவாங்க? நைட்டு வெள்ளனா படுத்துட்டு எந்திரிப்பாங்க. என்ன எந்திரிக்கணும்ல அப்படின்ட்டு ஐத்தாச்சி போய் தானே போவாங்க, ஆனந்தாச்சி தானே போவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியே தான். 2 பேரும் அப்பா தான் அதுக்கெல்லாம் சேர்த்திப்போம். அப்பா தான் படுத்ததேன் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எதுவும் அக்கறை இல்லை, பொறுப்பு இல்லை. அவங்களாம் வாங்கிட்டு வந்து குடும்பம் நடத்தணும். பொறுப்பு இல்லைன்னா என்னத்தை பண்ணியும் பிரயோஜனம். இப்போ அவங்கெல்லாம் போயிட்டு என்ன ட்ரெஸ் வாங்க போவாங்களா? ட்ரெஸ்னா வீட்டுக்கு இல்லை, அவங்க சேல்ஸுக்கே வாங்க போவாங்க. அப்போ கடை வச்சுருந்தாங்களா? தெரியல, அது என்ன எங்கே கொண்டு போடுவான்னு தெரியல. ஆனால் நிறைய வாங்கிட்டு வருவாங்க, பெட்ஷீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனந்தாச்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வீட்டில் வந்து சேல்ஸுக்கு யார்கிட்டையும் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல, அது எனக்கு விவரம் தெரியல. அவங்கெல்லாம் நிறைய வாங்குவாங்க, 5000 10,000க்கு அப்பா அவ்வளோ வாங்குவாங்க. அப்போ கடைக்கு கொண்டே போட்டுருவாங்களா எப்படி தெரியல, அது தெரியல, அது எனக்கு சரியா தெரியல. ஆனா வாங்க போறது தெரியும், ஏன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்கு இல்ல, வீட்டுக்கு இல்ல. வீட்டுக்கு உங்களுக்கு பொம்பளை போயிடுவாங்க, ஆம்பளை மட்டும்தான் போவாங்க, லேடிஸ் எல்லாம் போக மாட்டாங்க. பெட்ஷீட் எல்லாமே கம்மியா இருக்கும், சூப்பரா இருக்கும், கம்மியா இருக்கும். அங்கே இப்போ இவங்க போறாங்க, தீபனேச்சம்மாவும் போறாங்க ஈரோட்ல. அந்த சந்தை 3 மணி சந்தைக்கு அதை வீடியோ எடுக்கிறாங்க. அதே மாதிரி காய்கறி மாமி, காய்கறி தெரியல, இந்த துணிமணி சந்தை தான் பார்த்துருக்கேன். எல்லாமே வாங்கலாம், இந்த கர்டன் எல்லாமே வாங்கலாம். கர்டனுக்குலாம் போடுறோம் பாரு. ஆமா, ஜன்னலுக்கு, இது விண்டோஸ்க்கு, இதுக்கெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு அதெல்லாம். அது எல்லாமே வாங்குவார். அப்புறமே அங்கே இந்த பின்னல் அடையும் இருக்குமா? பின்னல் அடையினா இந்த இதெல்லாம் நூல் நோக்குறது கைத்தறி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய இது இருக்கும், டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஆளுங்க உட்காந்து கீழே பிடிச்சு போட்டு சேலையெல்லாம் கட்டுவாங்க. அங்கே வீடு மாதிரியே இருக்கும். இந்த திருபுவனம் பட்டு, காஞ்சி பட்டுன்னு சொல்றாள், அது மாதிரியா? நிறைய கட்டுவாங்க பிடிச்சு போட்டு கீழே போனா. விலை கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். துணி நல்லா இருக்குமா? துணி நல்லா இருக்கும். அது நிறைய செய்கிறாங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் பண்றாங்க. சேலையெல்லாம் நல்லா இருக்கும். இந்த காட்டன் சேலையெல்லாம் அப்போல்லாம் எவ்வளவு? 45 ரூபா தான், 45 ரூபா தான். சூப்பரா இருக்கும் சேலை, துவைச்சு கட்ட நல்லா இருக்கும். அதை வீட்டு கட்ட அதுதான் வாங்கிட்டு வருவாங்க. சித்தாவும் நம்ம போட்டிருக்கோம் அதுல. ஈரோடு தான், ஆனால் துணிமணிக்கெல்லாம் ஃபேமஸ். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்பூர் தானே பனியன் இதெல்லாம் நல்ல ஃபேமஸ். திருப்பூர். சேலையெல்லாம் ஈரோடு தானே, அவங்களுக்கு தொழிலே இது.
ஆனால் கல்யாணத்துக்கு எடுக்கிறவங்கெல்லாம் காஞ்சிபுரம் போயிடுவாங்கல்ல. ஆமா, காஞ்சிபுரம் பட்டுதான் நல்ல. ஆனா இப்போ வந்து இவங்கெல்லாம் ஈரோடு தான் எடுத்தாரு. யாரு? தீபனேஷ் வீடெல்லாம். அவங்க எல்லாம் பொண்ணுக்கெல்லாம் ஈரோடுல தான் எடுத்தாரு, காஞ்சிபுரம் போல. காஞ்சிபுரம் அவங்க வந்து ஒரிஜினல் பட்டை எடுக்கல. எல்லாம் இந்த 5000 ரூபாய் பட்டு 6000 ரூபாய் பட்டு அது நம்மளாம் ஒரிஜினல் பட்டு தான் எடுப்போம். நம்மள எல்லாம் இல்லை மேமி, இப்போ ஒரிஜினல் பட்டுன்னா அந்த இப்போ வந்து வேற இடத்துல கிடைக்காதா? வேற இடத்துல கிடைக்கும், நல்லா இருக்காது. கூட்டுறவு சொசைட்டின்னு வச்சிருக்காங்க திருச்சியில, காரைக்குடியில எல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் விலை கூட இருக்கும். காஞ்சிபுரத்துல போனா டிசைன் நிறைய இருக்கும், நல்லா இருக்கும். இவங்க வந்து அனுப்புற டிசைன் மட்டும் கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. அங்க வந்து உற்பத்தி பண்ற இடம்ங்கிறதுனால நிறைய டிசைன் இருக்கும். அவங்க நிறைய வச்சிருந்துட்டு தானே அனுப்புறவங்களுக்கு கம்மியாக தானே அனுப்புவாங்க. நாங்கெல்லாம் எனக்கு அண்ணம்படி கல்யாணத்துக்குலாம் ஆத்த இதுல தான் வாங்கினா, சாரதாஸ்ல தான் வாங்கினா ஒரிஜினல் பட்டு. திருச்சியா? திருச்சி, ஆமா, சித்தி சாரதாஸ். அதுதான் வாங்கினாங்க. ஓ, அங்கேயே வச்சிருப்பாங்க. ரொம்ப வெரைட்டி இருக்காது. கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. காசை கொஞ்சம் கூட சொல்லுவாங்க. அவங்க லாபத்தை வச்சு தானே சொல்லுவாங்க. சாரதாஸ் அப்பையில இருந்தே இருந்துச்சா மேமி? சாரதாஸ் அப்பையில இருந்தே இருந்துச்சு. சாரதாஸ் ரொம்ப பழைய காலத்து கடை. சென்னை சில்க்ஸ் தான் இப்போ புது. ஆமா, போத்தீஸ் இப்போ புதுசு. ஆமா. அப்ப நீங்க சாரதாஸ்க்கு போய் வாங்கினீங்களா? நான்லாம் சின்ன பிள்ளை, என்னையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க எல்லாரும் போனாங்க. ஓ, நாங்கெல்லாம் சும்மா அப்படி திரும்புவோம். இங்க இருந்த பஸ்ல போய் அங்கிட்டும் பஸ்ல போயா? பஸ்ல போய் திரும்புவோம். அண்ணம்படிக்கு சோலைக்கு எல்லாருக்கும் ஒன்றா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ எல்லாம் இது கல்யாணங்கிறனால இங்கே போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு இதெல்லாம் நீங்கள் அப்போ தீபாவளி பொங்கலுக்குலாம் இப்போ எங்கே இருப்பீங்க? தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கேரளாவில் இருக்கையில கேரளாவில் தான் எடுப்போம். கேரளாவில் இருக்கையில இங்கே இருக்கையில எப்படி எடுத்தோம்னு எனக்கு ஞாபகம். தீபாவளி பொங்கலுக்கு நாங்கள் அந்த சமயம் போய் எடுக்க மாட்டோம். அந்த தீபாவளி வர்ற டயத்தில் எங்கேயாவது கோயில் வரையில எடுத்துக்கணும். இல்லை ஒன்றும் ஒரு தடவை கூட இது இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி சாரதாஸ்க்குன்னு போனது இன்னும் போய் எடுக்கிறது இல்லை எல்லாருக்கும். இப்போ கல்யாணங்கிறனால பெருசுங்கிறனால போனீங்க. போவோம். மிச்சம் இல்லை எங்கேயாவது இப்போ கொண்டாடுறவங்கள்ட்ட ஆம்பளை பிள்ளைகளுக்கு வாங்கிடுவேன். கொண்டாடுற மூட்டைக்காரங்க கொண்டாடுவாங்க. இப்போ அவங்கள்ட்ட வாங்கி அது பேண்ட் ஷர்ட் அவங்களுக்கு தைச்சிடுறது என்ன அந்த மாதிரி. அப்போ துணி தான் எடுத்து நிறைய தப்பாலாம், ரெடிமேட் வாங்க மாட்டாளா? நிறைய எடுத்து தப்பாங்க. இப்போ பேண்ட் ஷர்ட் ரெடிமேட் இருக்காது. ரெடிமேட் ரொம்ப இருக்காது. அது தைக்கிறதுக்கு வேற கூலி கேட்பாங்க. ஆனால் ரெடிமேடு பெஸ்ட்டா துணி எடுத்து தைக்கிறது பெஸ்ட்டா? இந்த ரெடிமேடு தான் பெஸ்ட்டு. நல்லா தானே இருக்கு அவங்க போடுற ஷேப்பு. அவங்க தைச்சி கொடுக்குறது நல்லா தானே இருக்கு. ஆனால் காசு கூட வரும். அப்படியா? டெய்லருக்கு கொடுக்கணும். ஆமா, துணி எடுக்கணும், எல்லாத்துக்கும் சேர்த்து கூட வரும். ஆனால் ஃபிட்டிங்காக இருக்குமா? ஃபிட்டிங்காக இருக்கும் தைச்சோம்னா. ஆனால் கூட வரும். ஆனால் இப்போ ரெடிமேடே ஃபிட்டிங்காக தான் இருக்குல்ல? ரெடிமேடே ஃபிட்டிங்காக தான் இருக்கு. இப்போ யாருமே பேண்ட்டெல்லாம் தைக்கிறதே இல்லை, ஒருத்த கூட. எல்லாரும் விலைக்கு வாங்கி தந்துடுறாரு. அப்போ டெய்லர் இது பிஸ்னஸ் பாதிக்கும் தானே மம்மி? ஆமாம், அவங்க தான் விலை கூட கூட வச்சா மற்றதில் சேர்த்து வித்தாடுறாங்களே. ஆமாம், இப்போ ஜாக்கெட் 200 வாங்கிறாங்க இப்போ. ஆமாம், அந்த காசு தான் இதில் டேலி பண்ணிடுறாங்க. இதில் டேலி பண்ணிடுறாங்க. எந்த தொழிலுமே நஷ்டம் இல்லை. ஆமாம், இந்த நீங்க படிச்சுட்டு பாக்குற வேலை மட்டும்தான் நஷ்டம். அறிவு தொழிலுமே நல்லா தான் போயிட்டு. அறிவை கொடுத்துட்டு கடைசி காசு கம்மியா வருது. அதுதான் ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்கு. படிக்கிறாங்க, படிச்சு என்ன பிரயோஜனம்? மற்ற எந்த தொழிலுமே தொழில கம்மி இல்லை, எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை கூட பண்ணிடுறாங்க. கொத்துறாரு அவன் ரேட்டுக்கு இதுன்னுக்கிறேன், சித்தர்கள் அவளுக்கு ரேட்டுக்கு அவளுக்கு கூட்டிக்கிறானுங்க. இல்லைன்னா கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் வரலைங்கிறாங்க. அடுத்த நாள் வரமாட்டோம் அப்படின்னு பிளாக் பண்ணுறாங்க. நம்ம என்னடா பண்ணுறது, அடுத்த நாள் வேணுமே, சரி வேலை நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சரி கொடுத்து விடுன்னு கொடுத்து விடுறோம். அவங்களுக்கு இப்போ ரேட்டெல்லாம் கூடி போச்சு, ஏகப்பட்டது. ஆமாம், இப்போ சித்தாளுக்கே 450 ரூபாயா. முதல்ல 250 ரூபாயா இருந்துச்சு நம்ம பாக்கல, இப்போ 450 ரூபாயா. தையல் சொன்னிச்சு, அவங்க வீட்டுல மாடி பண்றாராம். அதனால அது சொன்னிச்சு, மாடி கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு சித்தாள் மட்டும் நின்று இது ஜல்லி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு.
இது 450 ரூபாய். காலையில் 7 மணிக்கு வந்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு 2 மணிக்கு போயிடுவாங்க. அந்த பையன் தான் கட்டுறான். நான் இப்போ மாடி அவன் நல்லா இருக்கான். பெங்களூர்ல அக்கௌண்ட் மேனேஜரா. அவனுக்கு சாப்பாடு ஆஃபீஸ்லேயுமா ரூம் கொடுத்துருக்காங்களா. அது சொல்லுது, என் பையன்லாம் சுறுசுறுப்பா நல்லா ஆக்டிவா இருப்பேன். இங்கே வந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கேயே பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால சுறுசுறுப்பா இருப்பேன் என் பையன். அங்கே இப்போ உடம்பு சரியில்லைனாலும் வரலையா, அங்கேயே வெத்தி பார்த்துக்கிட்டு இருக்கானா. ஏதோ பிளட்டில் ஏதோ கவுண்ட் கம்மியாயிடுச்சா, 2 அதனால காய்ச்சல் வந்துருச்சா, திரும்ப இருக்க முடியலையா, உடம்பு சரியில்லையா. அப்புறம் டாக்டர்கிட்ட அங்கே காமிச்சு, அங்கே இருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து காமிச்சு இப்போ பரவாயில்லையா. அது சொல்லுது, அவனை சும்மா இருந்து நம்ம சொன்னா கூட அவன் சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டா அதுக்கு இதுக்கு போய்கிட்டு தான் இருப்பேன். அவன் சும்மாவே இருக்க மாட்டேன். அது இடையில நான் ஒரு நாள் போயில பார்த்துச்சு. இடையில நான் காலையில் 7 மணிக்கு போயில, அதுவும் அது மகளை நின்று இது நாய்க்குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் அந்த இடத்துக்கிட்ட போயில பார்த்துச்சுக்கு 2. உனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. காலையில் 7 மணிக்கு அந்த திங்கக்கிழமை காலையில் தான் முடிஞ்ச. திங்கக்கிழமை காலையிலே ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை காலையிலே மாத்தாள் மாலும் இது நாயை மேய்ச்சிக்கு நிற்கிறா. அது நாயை பிடிச்சிக்கு நிற்கிது, இது சும்மா அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவன் சொல்கிறான், அங்கேருந்து பணம் சேர்த்துக்கிட்டு வந்து இங்கேதான் சொந்த வீடு இல்லை, அம்மா அப்பா விட்டுட்டு வந்து இருக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கு. நம்ம சொந்தக்காரில் விட்டுட்டு அங்கே இங்கேயே வந்து இருக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கு பணத்துக்காக. நான் இங்கேருந்து பணத்தை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அங்கிட்டு வந்து அங்கிட்டு தான் ஏதாவது காரைக்குடி பக்கம் அங்கிட்டு ஏதாவது தொழில் பண்ணணுமா. காரைக்குடி பக்கமா? இங்கேருந்து காரைக்குடி போய் எங்கே தொழில் பண்ணுறேன்? காரைக்குடி ஓரளவு பிஸ்னஸ் ஓடுமா? இங்கேருந்து போயிட்டு வர்றதே பெரும்பாடாயிருமே. வீடை நீங்கள் சொந்த வீடு கட்டிட்டு போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ வீடு மாடிக்கெல்லாம் சீட்டு போட்டு அவன் தான் கட்டுறானா, அவன் தான் ஜிபே பண்ணி விட்றானா நிறைய பணம். இவர் இப்படி காசுல நாங்கள் இப்போ ஒன்றும் பண்ணுறது இல்லை. இவருக்கே தெரியா போகுது. இவருக்கே மருந்து மாத்திரைக்கு அவன் தான் கொடுக்குறேன். இந்த இப்போ நாட்டு மருந்து ஏதோ 4500 ரூபாய்க்கு அவன் தான் அனுப்பி விட்டேன் ஜிபேல. இவர் விட்டு இதுக்கு பிடிச்சிக்கிறாங்க வேறு, பேங்க் பிடிச்சிக்கிறாங்க வேறு. அது இந்த கடன் என்ன எத்தனை நீங்கள் சொன்னீங்களே ஆயிரத்துக்கு முடியாது. அவருக்கு ரிட்டையர் ஆகி 2-3 வருஷத்துக்கு பிடிப்பாங்களா. ரிட்டையர் ஆகி ரிட்டையர் இப்போ ஆயிடுவாரா தெரியல. அது தெரியல. அவர் தான் ரொம்ப வயசாச்சு. ஆமாம், ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா 2-3 வருஷத்துக்கு பிடிப்பாங்க. அப்போ அவரோடது வந்து ஒன்றுமே வராது, ஒன்றுமே பண்ண முடியாதுதான் சொல்லிடுச்சு. அவன் தான் இனிமே எங்களுக்கு அவன் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே மேலே கட்டடம் கட்டுறது, சாப்பிட்றது மட்டும் வீட்டு காசுதான். இப்போ எதுக்கு மேலே கட்டடம் கட்டுறாங்க? இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணா ரூம் வேணும்ல, கீழே இருந்துக்குவாங்க, அவங்கள மாடியில் இருக்கு. அப்போ அவனுக்கு பொம்பளை பிள்ளைங்க இங்கே தான் இருக்கு. அப்போ அதுக்காக தானே கட்டுறாங்க. அதுக்கு அவன் வந்து இது தானே பண்ணுறேன், அவனுக்காக தானே கட்டுறேன். ஆமாம், அவனுக்கான கல்யாணம் பண்ணணும்ல. அவன் நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கேன். அதான் அது சொல்லுது, நான் இருன்னு சொன்னால் கூட இருக்க மாட்டேன். என் பையன் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். இங்கே வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுகளோட எல்லாம் அது என்னைக்குமே மான விட்டு கொடுக்காது. அதுவும் சரி நிஜாம்பாக்கும் சரி, இப்படியே அப்பா இங்கே சம்பாதிக்கிறாங்கன்னு செல்லம் இல்லை. அவன் சம்பாதிச்சு தான் இப்போ வீடு கட்டணும். அதான் சொல்லுறேன், ஜிபேல சொல்றது பொய் சொல்ல வராது. இதெல்லாம் ஜிபேல பணம் போட்டுடுறேன். இல்லை மேமே, அவங்க முன்னாடி சும்மா வச்சிருக்கையிலையும் வச்சிருந்தாங்க, இப்போ சம்பாதிக்கையிலையும் சம்பாதிக்கிறாங்க. அரிசி வாங்கிட்டு மிச்ச காசு வாங்கிட்டு வரானா, மிச்ச காசு எவ்வளோதான் என்னன்னு எண்ணி வாங்கிட்டு வர மாட்டேன்னு முன்னாடி சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறேன், அப்படிதான் சொல்லுவோம். அவன் இந்த நீ வாங்கிட்டு வரப்ப இந்த வாங்கிட்டு வருவேன், அவன் கொடுக்கறத வாங்கிட்டு வருவேன். கணக்காரங்க இவ்வளவு போக இவ்வளவு மிச்சம்னு கேட்டு வாங்கிட்டு வர மாட்டேன். நீ இப்பவுமே அப்படித்தானே பண்ற ஹோட்டல்ல எல்லாம். ஏங்க இவ்வளவுதான் சாப்பிட்டோம், அதுக்கு தகுந்த காசு தானே எடுக்கணும்னு கேட்காம நீயும் கொடுத்துட்டு வர. அப்படி இல்லை, அவனும் அப்ப அப்படித்தான் பண்ணுவானா. இப்ப விவரமாயிட்டேன். வேலை அவனுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு, வேலை பார்க்கறேன், அதுல சம்பாதிக்கிறேன். அவனால இருக்க முடியல. அவன் சொல்லி வேலை பார்க்கறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சிலருக்கு வேலை பார்க்கறது பிடிச்சிருக்கும். ஆமா, என்ன இப்ப நம்ம பாக்குற வேலையை பிடிச்சி பார்த்தோம்னா அதுல வந்து போறதே தெரியாது. ஒரு சிலருக்கு உழைக்கிறது பிடிச்சிருக்கும். அந்த பிடிச்சிருக்கிறதுனால அவன் சம்பாதிக்கிறேன். அப்புறமே என்ன நறுக்கிட்டு இருக்கீங்க?
இந்த பீன்ஸு கேரட்டு போதும் இவ்வளவு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான், வேற என்ன பண்ணுறது? சப்பாத்தி எல்லாம் போட முடியாது காலையில். காலையில் தோசை. தொட்டுக்கிறது என்ன போடலாம்? தொட்டுக்கிறது நல்லா வந்து தேய்க்க விட முடியாது. தொட்டுக்கிறது காலையில் நறுக்கிட்டு தேய்க்கிறது காலையில் தேய்க்கணும். தொட்டுக்கிறது மம்மி? தொட்டுக்கிறதுக்கு அதாவது தொட்டுக்கிறதுக்கு இந்த சாம்பாரே வச்சுக்க வேண்டியது இன்னைக்கு. இன்னைக்கு இதே வச்சுக்க வேண்டியது. மதியத்துக்கு இது பொரியலா? மதியத்துக்கு பொரியலாம். சாம்பார் அவரைக்காய் சாம்பார் இருக்குது, அதே வச்சுக்கிட்டு வேண்டியது. ரோபசங்கரும் ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் நேற்று பார்த்து 500 1000 தான் கொடுப்பாங்களாம். 1000 ரூபாயில 4 இந்த பிரியாணி வாங்கிக்கலாமா அப்போலாம். அந்த காலத்தில் 2004 2002 எல்லாம் அந்த சமயத்துலலாம் வந்து 500 1000 தான் கிடைக்குமா. 500 1000 அப்போ குவார்டர்லாம் அடிக்க மாட்டேன். அப்போ சம்பளம் கம்மியாக இருக்கையில் குவார்டர்லாம் அடிக்கல. அப்போ வந்து 4 பிரியாணி வீட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரியாணி ஆளுக்கு ஒன்றுன்னா அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி அதில் கொஞ்சம் 4 பிரியாணி நடித்தோம்னா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி அப்படி நடிச்சு வந்தேன். நான் ரொம்ப சொல்லியிருக்கேன். 4 பிரியாணி புட்டில் வாங்குவானா, அப்புறம் இன்னொன்று என்னமோ வாங்குவானா 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபா தான் கொடுப்பாங்களா அப்போலாம். 2004 2002 எல்லாம். பொட்டில் வாங்கி என்ன நாளையும் சாப்பிட்ருவானா? பொட்டில் வாங்கி வீட்டுக்கு ஆளுக்கு ஒன்று பொண்டாட்டிக்கு மகளுக்கு எல்லாருக்கும் போக மீதி ஒன்று இருக்குமா, அந்த மீதியிலேயே ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் பண்ண மாட்டாங்க அப்போல்லாம். வீட்டு வாடகை கொடுக்கவே சரியா போயிருமா. வாடகை 500 ரூபாய். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிச்சாரா. இப்போ தண்ணி எல்லாம் இல்லையா, பணம் வர்றதே அதுக்குள்ளதான் வந்துச்சுன்னா அதுக்குள்ள தானே பண்ணி அதுக்குள்ள எப்படி தண்ணி அடிக்க முடியும்? ஆனா ஒரு சிலர்லாம் வர்றதை எடுத்துட்டு வந்தாலும் அதுல தண்ணி அடிச்சிடறாங்க. இவரெல்லாம் தண்ணி அடிக்க மாட்டாரு. அப்போல்லாம் ஒழுங்கா தான் இருந்தேன், அப்படியே இருந்திருக்கணும். பணத்தை பார்த்தோன்னு ஒரு போதையில எல்லாம் பண்ணி நமக்கு பிடிச்சா இருக்கு. அப்படி என்னடா வாழ்க்கை, எல்லாத்தையும் என்ஜாய் பண்றது அது இந்த அளவுக்கு வந்துருச்சு. பொண்டாட்டி வேணுங்கிற நகை பகை வாங்கி கொடுத்துட்டாராம், வாங்கி கொடுத்துட்டாரு. கார் 3 கார் இருக்கான் அவங்க வீட்லையா? யார் யார் ஓட்டுவா? அவரு மகளுக்கு ஒரு கார் இருக்கு, இவங்களுக்கு ஒரு கார் இருக்கு. அம்மா பொண்டாட்டி அவன் தனியே போயிடுவாளாம். அவளுக்கு இல்லையே மேமே, அவங்க அவ்வளோ தூரம் திறமையா இருக்க மாதிரி தெரியலையே. இல்லை பொண்டாட்டி நான் டான்ஸ் இவர் சொல்றாரு, நான் முடியாம இருக்கையில வந்து நான் வீட்டுல இருப்பேன், இவங்க 2 பேரும் மேக்கப் பண்ணிட்டு கிளம்புவாளுங்க. கேட்டா அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஒய்ஃபு சொல்லுது, இவர் தான் ஓஞ்சி போயிட்டாரு, இவரால் சம்பாதிக்க முடியல, நாங்களும் வீட்டுல இருந்தா என்னப்பா பண்றது அப்படியே வச்சு கேட்குறாங்க அவங்கள்ட்ட. அதனால நாங்க 2 பேரும் காலையில எந்திரிச்சோன்னா குளிச்சு முடிக்கிட்டு கிளம்பிடுவாங்களாம் ஷூட்டிங் எங்கேயாவது. ஏதாவது ஒன்றுக்கு போயிடுவாங்களாம். இவர் சொல்றாரு, எனக்கு பொறாமையா இருக்கு, இவளுக்கு 2 பேரும் அடிச்சு குடிச்சு கிளம்புவாளுங்க, நான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறாரு. இவர் நம்ம ஆளுங்க பேசுற மாதிரியே பேசுறாரு. இவளுக்கு 2 பேரும் பெரிய பிஸியா காட்டிக்குவாளுங்க. நான் அவர் வீட்டுல வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாருல அப்ப மஞ்சகாமலையில, அப்ப அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் போயிருமா, அதுக்கும் நடிக்கிறதுக்கு போயிருமா. அது பஸ் வச்சு நடிச்சதே படத்துல, பிகில் படத்துல நடிச்சிருக்கு ஒருக்கே. அதுவுமே ஷூட்டிங்ல இதுவா இருக்குன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, நாங்க 3 பேருமே நடிக்கிறதுல இப்ப நடிக்கிற தொழில இது ஃபேமஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிறாரு. 3 பேருமே ஒய்ஃபு மக எல்லாருமே. அதனால அவங்களும் காலையில எந்திரிச்சு கிளம்பி போறதுக்கே சரியா போயிடும். நான் எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால வீட்டுல இருக்கேன். அவளுக்கு எல்லாம் எல்லாருமே சென்னையில எல்லாரும் வேலைக்கு போனோம். அப்பா வேலைக்கு போனோம், அம்மா வேலைக்கு போனோம், பிள்ளைய வேலைக்கு போனோம், எல்லாரும் வேலைக்கு போனோம். ஒரு நாள் ஸ்ட்ரெக் ஆனா கஷ்டம் போகும். ஆமா, அதனாலதான் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்மள மாதிரிலாம் பொம்பளை வீட்டுல இருக்கிறதுலாம் சாத்தியப்படாது. எல்லாரும் வேலைக்கு போனாதான் ஓடும் போடும். இவர் அதே சொல்றாரு, நான் உட்காந்துருப்பேன், உங்களுக்கு காலையில குளிச்சு முடிச்சு மேக்கப் பண்ணிட்டு கிளம்புவாளுங்க அப்படின்றார். பெரிய அட்டாப் கட்டுவாளுங்க அப்படின்றார். அவர் அந்த நேரத்தில் பொறாமையா நினைச்சிருக்காரு. நம்ம பொம்பளையிலேயே இவளுக்கு பொறாமை இருக்கு. நம்ம சித்தியார் மாரியே பேசுறாரு. அதெல்லாம்
சூப்பரா பேசுறாரு. அவருடைய இது என்ன இது நியூஸ் பேட்டி எல்லாம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கு. இந்த உடம்பு சரியில்லை. அது வந்து ராமன் இருக்குல்ல, ராமன் ஒருத்தர் ஜோக் நடிகர் இருக்கு. அவன்கிட்ட போட்டு பார்ப்பாரான். அவன்கிட்ட பார்த்து சிரிச்சு உடம்பு சரியானதான். வச்சுக்காமல மனசு நல்லா இருந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும். அதனால அதே டிவியில போட்டு விட்டுருவாங்களாம். அது ஏறிட்டேன்னு ஓடிக்கிட்டே இருக்குமா. அதே ஓடிக்கிட்டு இருக்குமா. அந்த இது அவருடைய கலக்க போகுது யாரு சிரிச்சா போச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சியில ராமனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னு. பரவாயில்ல. ஆனா இப்படியே கிளியர் பண்ணிட்டாரு. அப்ப கிளியர் பண்ணிட்டாரு. இப்ப திருப்பி போய் மாட்டிக்கிட்டாரு. கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 500 1000 இப்படிதான் சம்பாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ கையில. ஆமா எல்லாருமே அப்படித்தானே ஆரம்பத்துல. நம்ம நினைக்கிற அவங்கள பாவம், அவங்க ஈஸியா சம்பாரிச்சுட்டாங்கன்னு. அதனாலதான் தண்ணி அடிக்கிறாங்க. அப்போல தண்ணி அடிக்கிறது சாப்பாடு வீட்டுல வாங்கவே தெரியாது. வாடகை இருக்கணுமா, வீட்டு வாடகை 500 ரூபா இருக்கணுமா. அப்ப 500 ரூபாய்க்கு தான் இருந்தா 500 ரூபா வீட்டு வாடகை இருக்கு. 500 ரூபா 4 பொட்டில் 100 ரூபாயா இருந்திருக்கும் போல ஒரு பொட்டில். நறுக்கியாச்சு மம்மி? தக்காளி மட்டும்தான் இருக்கும், வேற எல்லாம் நறுக்கியாச்சு. பீன்ஸ் எல்லாம் நறுக்கியாச்சு. சமைச்சிட்டு பார்க்கலாமா? கேரட்டு, பீன்ஸு, இது அவரைக்காய் சாம்பாருக்கு, இது கத்திரிக்காய், இது 2க்கும் வெங்காயம், தக்காளி உள்ள எடுத்து தான் இருக்கணும். தக்காளி தான். சமைச்சிட்டு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, அதுக்கு வந்து சாம்பார், அதுக்குள்ளே கரண்டிங்க சாம்பார், அவரைக்காய் சாம்பார். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு சுட சுட சாதம். அவனுக்கு கட்டுறதுக்காக இதை எடுத்து வச்சுக்கேன். இது பீன்ஸு கேரட்டு போட்டு பொரியல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மகிட்ட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.